ஸ்வீட் பொட்டாட்டோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது பார்லி பொடி, அது பொரிகடலை பொடி, அது நிலக்கடலை பொடி, இது அவல் பொடி, அது சால்ட்டு, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், காரப்பொடி, உப்பு, பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான சாமான். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்லி பொடி நல்லா 2 ஸ்பூன் போடுறேன். பொரிகடலை பொடி நல்லா 2 ஸ்பூன். நிலக்கடலை பொடி நல்லா 3 ஸ்பூன் போடுறேன். அது கொஞ்சம் நல்லா வாயிலாம். அதுக்கப்புறம் அவல் பொடி, அவலை பொடிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது மஞ்சப்பொடி போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, ஜீரகப்பொடி போட்டாச்சு, மிளகாத்தூள் பொடி போட்டாச்சு, மல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக கப்பு ஆயில் விட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ வழக்கு தகுந்த ஷேப்பில் உருண்டை உருட்டி வச்சுட்டுடலாம். உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தவா வச்சாச்சு. இந்த தவா சூடாகட்டும். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டை எடுத்து வச்சு அவளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தவாவில் வச்சுருவோம். ரெண்டு போடலாம். வேகட்டும். அதுக்கு தேவையான எண்ணெய், நெய்யோ எண்ணெயோ அவளுக்கு விருப்பம் உள்ளதை விட்டுக்கலாம். இப்போ இது ரோஸ்ட்டாக ஆயாச்சு பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு வித்தியாசமாக இருக்கும். விரத நாளில் இது பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. எல்லாருக்கும் இது பண்ணி பாருங்க. தேங்க்யூ.